பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இது விசுவாசத்தோட டெஃபினேஷன் என்று நாம சொல்லலாம். விசுவாசம்னா என்னன்னா, உறுதியாக நிச்சயமாக நம்புவது தான் விசுவாசம். நாம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும்போது நாம் கேட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்துட்டார் என்று சொல்லி உறுதியாய் நிச்சயமாக நம்புவது தான் விசுவாசம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜெபம்னா கத்துறது, புலம்புறது, கூப்பாடு போடுறது, அழுவுறது, அதுதான் ஜெபமாக நினைக்கிறாங்க, அதுதான் ஜெபமாக செய்கிறாங்க. ஜெபம்னா என்னென்னா, இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, நாம் ஜெப நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளித்து விட்டார் என்ற உறுதியும் நிச்சயத்தையும் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுத்தி கொள்வது தான். இந்த யோபுவோட புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும்போது யோபு 22:28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபு சொல்கிறாரு, ஒரு காரியத்தை ஜெபத்தில் நம்ம உறுதியாக நிச்சயமாக நடக்கும் என்று நம்ம முடிவு பண்ணிட்டா, அதுக்குரிய வழிகளும் அதுக்குரிய வாசல்களும் அதுக்குரிய சூழ்நிலைகளும் அதுக்குரிய மனிதர்களும் நம் வாழ்க்கையில் வருவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோபு சொல்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஜெபம் என்பது நம்ம அழுகிற நேரம் இல்லை, புலம்புற நேரம் இல்லை, வேதனைப்படுற நேரம் இல்லை, கஷ்டப்படுற நேரம் இல்லை, நம்முடைய உணர்வுகளை எமோஷ்னலை கடவுள்கிட்ட காட்டுற நேரம் கிடையாது. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்லாம் வாசித்து பாருங்கள். இயேசு இடத்துல வந்தவங்க அத்தனை பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அது காரணம், இயேசு சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு. இயேசு நம்முடைய விசுவாசத்தை பார்க்குறாரு வழிய நம்முடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை அவர் பார்ப்பது கிடையவே கிடையாது. ஜெபத்தில் நாம் அழுகிறோன்னா, இல்லை புலம்புறோன்னா, கத்துறோன்னா, கூப்பாடு போடுறோன்னா, நமக்குள்ள அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் நாம் கேட்ட காரியத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்னா, நாம் ஏன் அழுவணும்? கடவுள் முன்னாடி போய் நாம் ஏன் கத்தணும், கூப்பாடு போடணும், நம்ம ஏன் புலம்பணும்? நிறைய டைமு கிறிஸ்தவர்கள் செய்கிறது ஜெபம்ன்ற பேரில் இதெல்லாம் தான். கர்த்தரை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள், அப்பா அம்மா ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னா, கேட்ட காரியங்களை தரலன்னா அடம் பிடிச்சி அழுவாங்க. அப்போது அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சுருப்பீங்க, முதல்ல அழுகையை நிறுத்து, தெளிவாக என்னான்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அழுகையை நிறுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு புரியுது, எமோஷ்னலாக இந்த பிள்ளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு காரியத்தை நம்ம அழுகிறதுனால வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடும், அழுதால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அப்பா அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அழுவாமல் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் கர்த்தரும் நமக்கு சொல்கிறது என்னென்னா, அழுகாமல் கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். இப்போ ஜெபம் நேரம்ன்றது என்னென்னா, இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் கொடுத்துட்டார் என்ற நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நமக்குள்ளே வளர்த்து கொள்வது தான் ஜெபமே ஒழிய, கடவுள்கிட்ட போய் புலம்பின்னு அழுதுன்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்துன்னு போய் மளிகடைக்கு போய் ஒரு லிஸ்ட்டை எடுத்துன்னு போய் இதெல்லாம் வாங்குற மாதிரி நம்மளாம் ஒரு மனசில் ஒரு லிஸ்ட்டை எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட காண்பித்து இதெல்லாம் பெற்றுக்கொண்டு வரலாம் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன ஜெபிப்போம் என்பது தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் விசுவாசம்னா என்ன, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம கர்த்தரிடத்தில் கேட்ட காரியத்தை அவர் கொடுத்துட்டார் என்ற நிச்சயத்தையும் உறுதியும் நம் உள்ளத்தில்
ஏற்படுத்தி கொள்வது தான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.